அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். உபாகமம் 28:12 வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். கடனில் வாழ்வது கர்த்தருடைய சித்தம் அல்ல, கர்த்தருடைய விருப்பம் அல்ல. அப்ப ஒரு விசுவாசி கடன்ல இருக்காருன்னா அவர் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் வாழ்கிறார். ஒருவேளை நீங்க கடனோட இருக்கீங்களா? ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்க கடனில் வாழ்வது அவருடைய சித்தம் அல்ல. அவர் சொல்லுகிறார், நீ கடன் வாங்குவதில்லை. ஆமென். நீ கடன் வாங்குவதில்லை. கடன் என்னும் சங்கிலியை இயேசு இன்று முறித்து கொடுக்கிறார். ஆமென். அப்ப அவர் என்ன செய்யறாரு பாருங்க, ஏற்ற காலத்துல உங்க தேசத்துல மழை பெய்யும். அப்ப ஏற்ற காலத்துல உங்க வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாத மழை பொழியும். அப்பாயிண்டட் டைம்ல பிளெஸிங் ரெயின் வந்து நம்ம மேல விழுவுமா. அடுத்து என்ன போட்டிருக்கு, நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க. அப்ப நீங்க செய்யற அந்த தொழில ஆசீர்வதிக்க அவர் என்ன செய்யறாரு, நல்ல பொக்கிஷ மசாலையாகிய வானத்தை திறக்கிறார். அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உங்களுக்காகவும் எனக்காகவும் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. அவன் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, எனக்காக அவர் ஆசீர்வாத மழையை அப்படியே பொழிந்தரல பண்ணிவிட்டார். அவன் அப்ப இன்னைக்கு நம்ம போய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படி நம்ம சொல்றோம். அவர் சொல்றாரே, வானத்தை திறந்துட்டேன்ப்பா, நீ இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் அவனை ஆசீர்வதிப்பேன்ப்பா, நீ இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை அனுபவிப்ப, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்ப, நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுக்கிற இடத்துல ஒண்ணு வைப்பேன்றார். அவன் அப்ப இயேசு நமக்காக சிலுவையிலே பாருங்களேன், நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்தார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கடனில் வாழ்வது அவருடைய விருப்பம் அல்ல, அவருடைய சித்தம் அல்ல. எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏற்ற காலத்திலே உங்க வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாத மழை பெய்யும். உங்க கையிட்டு செய்கிற காரியங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள். நீங்களோ கடன் வாங்குவதில்லை. வாங்கியிருக்கிற கடன்களை அடைக்க கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் கதவுகளை திறக்கிறார். சில கடன்கள் ரத்து செய்யப்பட போகிறது. நீங்கள் இனி கடனில் வாழ்வதில்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் செழிப்பில் வாழ்வீர்கள். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆமை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.